நீங்கள் பணக்காரனாக ஆகணும்னா அதுக்கு நீங்கள் ஒரு பணக்காரனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆல் யூ நீட் இஸ் டிசிப்ளின், த ரைட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளான். நம்ம எல்லாருமே லைஃப்பில் அட் சம் பாயிண்ட் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரக்அப் ஆகிருப்போம். ஆல்சோ நம்ம அவ்வளோதாங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். பட் இங்கே உண்மை என்னென்னா, நோ மேட்டர் வேர் யூ ஆர் நவ் டுடே, யூ கேன் சேஞ்ச் யுவர் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ஃபார் பெட்டர். இப்படி இருக்கிறத விட இன்னொரு 10 மடங்கு உங்கள் லைஃப்பை நீங்கள் மாற்றலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபினான்ஸ் வித் திரு. என்னுடைய மிஷன் இஸ் டு ஹெல்ப் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் டு அச்சீவ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஐ எம் கோயிங் டு ஷேர் a simple step-by-step approach that helped me and others to take care of your finances. Yes, further no more delay, topic-la போலாம். The first most important step for changing your financial situation is tracking your income and expense. அதாவது உங்களுடைய வரவு செலவை நீங்கள் ட்ராக் பண்ணுறது. You can't change what you don't measure. So start tracking your expense by today. ப்ளே ஸ்டோரில் நிறைய எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் ஆப் இருக்குது. இல்லைனா சிம்பிளாக ஒரு பாக்கெட் டைரியில் கூட நீங்கள் உங்களோட எக்ஸ்பென்ஸை நீங்கள் நோட் பண்ணிட்டு வரலாம். ஸோ வாட் ஐ ரெக்கமெண்ட் இஸ், நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பென்ஸை டெய்லி பேசிஸில் நோட் பண்ணிட்டு வாங்க. அந்த நோட் பண்ணுறதை வீக்லி இல்லாட்டி மந்த்லி பேசிஸில் நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, இல்லை எங்கேயாச்சும் ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணுறீங்களா, இல்லை ஏதாச்சும் அன்னெசரி ஸ்பெண்டிங் பண்ணுறீங்களான்னு. தென் யூ கேன் ஆப்டிமைஸ் யுவர் ஸ்பெண்டிங் பேஸ்ட் ஆன் யுவர் இன்கம். Step 2, set a clear financial goal. Without goal, you don't have the motivation to make any changes. ஸோ உங்களுடைய ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல் அண்ட் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல் என்னென்னு நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல் மீன்ஸ் நீங்கள் என்ன மாதிரி டிஃபைன் பண்ணலான்னா, ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ணுறது, இல்லை உங்களுடைய கடன்களை க்ளோஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். இதே லாங் டேர்ம் கோலுக்கு நீங்கள் எந்த மாதிரி டிஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு வாங்குறது, இல்லைனா அச்சீவிங் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல். மேக் ஷுர் உங்கள் கோல் ஒரு ஸ்பெசிஃபிக்காக அச்சீவபிளாக மெஷரபிளாக இருக்கணும். ஆல்சோ அதை ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் டிஃபைன் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணுறதுக்காக நான் எவ்ரி மந்த் 1000 rupees நான் சேவிங் பண்ணிட்டு வரேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அடுத்த 6 to 1 yearக்குள்ளே என்னுடைய எல்லா கடன்களையும் நான் கம்ப்ளீட்டாக நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே உங்களுடைய ஃபினான்ஷியல் கோலை நீங்கள் செட் பண்ணணும். ஸ்டெப் 3 என்னென்னு பார்த்தோம்னா, கிரியேட் அ பட்ஜெட் அண்ட் ஸ்டிக் டு இட். A simple budget helps you to manage your money better to avoid any overspending. ஸோ உங்கள் இன்கம்மை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க, எசென்சியல் அண்ட் நான் எசென்சியல். எசென்சியலில் நீங்கள் என்னென்னலாம் கவர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரூம் ரெண்ட்டு, ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட், தென் லோன்ஸ் அண்ட் இஎம்ஐஸ் இதெல்லாம் எசென்சியலாக கவர் பண்ணுங்கள். நான் எசென்சியலில் உங்களுடைய என்டர்டைன்மெண்ட், இல்லை ட்ராவல் போகிறது, இல்லை மூவி போகிறது, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணுங்கள். ஆல்சோ இது மட்டும் இல்லாமல் allocate some portions of income to your savings and investment. ப்ராக்டிக்கலாக எப்படி ஒரு பட்ஜெட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் 50-30-20 ரூல். அதாவது உங்களுடைய இன்கம்லேருந்து 50% எசென்சியலுக்குன்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணுங்கள். தென் 30% நான் எசென்சியலுக்குன்னு சொல்லி அலோகேட் பண்ணுங்கள். தென் 20% உங்கள் இன்கம்லேருந்து சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அலோகேட் பண்ணுங்கள். ஸோ இப்படி மூணாவது நீங்கள் பிரித்து அலோகேட் பண்ணும்போது கண்டிப்பாக ஓவர் ஸ்பெண்டிங் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸ்டெப் 4, பில்ட் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சி ஃபண்டு தானேன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்றாதீங்க. ஒரு சிங்கிள் எமர்ஜென்சி கேன் டெஸ்ட்ராய் யுவர் என்டையர் சேவிங்ஸ். ஸோ ஸ்டார்ட் சேவ் யுவர் 3 to 6 months ஆஃப் யுவர் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ஆஸ் அ எமர்ஜென்சி ஃபண்ட். உங்ககிட்ட ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்துச்சுன்னா, தட் கிவ்ஸ் யூ மோர் கான்ஃபிடன்ஸ் டு ஃபேஸ் எனி அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் லைக் ஜாப் லே ஆஃப், தென் மெடிக்கல் எமர்ஜென்சிஸ். ஸோ லைக் தட். ஆல்சோ இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் உங்களை கடன் வாங்காமல் அவாய்ட் பண்ணும். நான் ஏற்கனவே இந்த எமர்ஜென்சி ஃபண்டை பற்றி செப்பரேட்டான வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க மேலே லிங்க் தர கிளிக் பண்ணி பாருங்கள். ஸ்டெப் 5, பே யுவர் டெப்ட். உங்கள்கிட்ட கடன் இருந்துச்சுன்னா அந்த கடன் உங்களையே ஃபினான்ஷியலாக க்ரோ பண்ண விடாது. ஸோ உங்களுடைய கடன்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுங்க. தெர் ஆர் 2 methods. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்னோபால் மெத்தட், தென் அனதர் ஒன்று சார் டெப்ட் அவலான்ச் மெத்தட். ஸ்னோபால் மெத்தட் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய சின்ன சின்ன கடன்களை ஃபஸ்ட்டு அடைக்க சொல்கிறாங்க. அப்படி பண்ணுறது மூலியமா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ தட் நீங்கள் அடுத்தடுத்த கடன்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். டெப்ட் அவலான்ச் மெத்தடில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் உள்ள லோனை ஃபஸ்ட்டு அடைக்க சொல்கிறாங்க. இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது கரெக்டாக வரும்னு பாருங்கள். உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு மாதிரியான ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் உள்ள லோன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை அடைக்க ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தென் இந்த சின்ன சின்ன லோனு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸ்டெப் 6, இன்வெஸ்ட் ஃபார் லாங் டேர்ம். சேவிங் யுவர் மணி இன் யுவர் பேங்க் அக்கௌண்ட் இஸ் பெர்ஃபெக்ட்லி ஃபைன். பட் உங்கள் மணி எப்போ ஆக்சுவலாக க்ரோ ஆகும்னா, when you start investing. உங்கள்கிட்ட ஒரு நிறைய அமௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் ஒரு 500 rupeesலேயே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மணி க்ரோ ஆகும். ஸோ ஸ்டார்ட் ஏர்லி, பி கன்சிஸ்டன்ட் ஃபார் லாங் டேர்ம் அண்ட் என்ஜாய் யுவர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் காம்பவுண்டிங். ஸ்டெப் 7, ஸ்டே கன்சிஸ்டன்ட் அண்ட் எஜுகேட் யுவர் செல்ஃப். நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் 1 or 2 ஸ்டெப்ஸை நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. பட் அதில் கன்சிஸ்டன்சியாக இருந்திருக்க மாட்டீங்க.
பர்சனல் ஃபினான்ஸை பொறுத்தவரை இங்கே கன்சிஸ்டன்சி செக்கி. நீங்கள் பட்ஜெட் போடுறீங்கன்னா அது எவ்ரி மந்த் நீங்கள் பட்ஜெட் போடுங்க. நீங்கள் வந்து டெய்லி எக்ஸ்பென்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணணுன்னா அதை எவ்ரி சிங்கிள் டே மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்களா அதை எவ்ரி மந்த் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா உங்களோட இன்கம்மை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். உங்கள் இன்கம்மை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுங்கள். தென் அந்த ஸ்கில்லை நீங்கள் மாஸ்டர் பண்ணுங்கள். உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில் செட் அதோட டிசிப்ளினும் இருக்கணும். எஸ், ஃபைனலி இந்த சினிமாவில் வர மாதிரி ஓவர் நைட்டில் ஒரே சாங்கில் பணக்காரன் ஆக முடியாது. இட் டேக்ஸ் டைம், எஃபோர்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி. இந்த 7 ஸ்டெப்ஸ் மூலயமா ஐ ஷோ யூ த வே, த பார்ட் டு சேஞ்ச் யுவர் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன். அதுக்கு ஆக்ஷன் நீங்கள் தான் எடுக்கணும். நகர்வு தான் வெற்றி. இந்த மாதிரி நிறைய பர்சனல் ஃபினான்ஸ் டிப்ஸ் தெரிஞ்சுக்க என்னுடைய வாட்ஸ்அப் EMI குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே லிங்க் தரேன். ஸ்டே டியூன். அண்டில் தட், பாய்.